தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி, மார்ச் மாதம் 28ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் நடைபெறுவது தொடர்பான மிக முக்கிய செய்தி. பொதுக்குழு கூட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடைகிறது. சென்னை திருவான்மியூரில் அமைந்திருக்கும் ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹால் என்ற இடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களுடன் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டம் மார்ச் 28ஆம் தேதி நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் விஜய் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என்றும் அடையாள அட்டை கடிதம் கொண்டு வர வேண்டும் என பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் விஜய் தலைமையில் மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இது குறித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம். உங்களுக்கான நேரம் கீதன். வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு தற்பொழுது முதலாம் ஆண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கட்சியை விஜய் வழிநடத்தி வருகின்றார். குறிப்பாக தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் முழுவதுமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அதாவது தேர்தல் ஆணைய விதிப்படி குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் 2 முறை செயற்குழுவும் நடத்த வேண்டும். அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் என்பது வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி அன்று சென்னை ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் என்று தற்பொழுது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக தலைவர் விஜய் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. குறிப்பாக 1200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த அழைப்பு என்பது தபால் மூலமாகவும் அதே போல வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வரக்கூடிய நபர்கள் அந்த அழைப்புதலோடு வர வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக சிறப்பு அழைப்பாளர்களும் அழைக்கப்பட உள்ளனர். குறிப்பாக அரசியல் மற்றும் அந்த சார்ந்த துறை பத்திரிகை மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுக்குழுவிற்கு அழைக்கப்படுவார்கள். அந்த வகையில் முதலில் அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்களோடு சிறப்பு அழைப்பாளர்களும் அழைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அது அரசியலில் மிக முக்கியமாக புதிய கட்சியாக தொடங்கப்பட்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் யாரை சிறப்பு அழைப்பாளராக அழைக்க இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும். அந்த வகையில் மார்ச் 28ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு, தேர்தலை அடுத்த ஆண்டு எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு வியூகங்கள் மற்றும் அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் உள்ளிட்டவையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. முக்கிய செய்தி குறித்த முழுமையான தகவல்களுக்கு நன்றி கீதன்.